Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கோன் எப்படி ரொம்ப சிம்பிளா அண்ட் சீக்கிரமா பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படினா நான் Amazonல இருந்து ஷிப்மென்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த கவர் தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லயே நான் கோன் எப்படி பண்றது அப்படி சொல்லிட்டு டீடைலாவே காமிச்சிருக்கேன். சோ அப்படியே நிறைய பேர் டவுட்ஸ் கேக்குறீங்க. இந்த கவர் கிடைக்கல அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் சொல்றீங்க. சோ அதனால இந்த வாட்டி நான் 2 மினிட்ஸ்ல எப்படி சீக்கிரமா பண்றது அப்படிங்கறத நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த கவரை ப்ராப்பராக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த செலோஃபன் எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கவரை நல்லா ஃபோல்ட் பண்ண போகிறேன். ஒரு சைடு நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிறத நல்லா சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா கோன் மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிப்பை வந்து என்ன பண்ணிவிடுங்க, செலோஃபன் போட்டு சீல் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு ஓப்பன் இருக்கோ அந்த இடத்தையுமே செலோஃபன் போட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா லீக்கேஜே இருக்காது அந்த கோனில். அண்ட் ஸோ ஒட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கிங் டேப் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டைட்டாக சீல் ஆகிக்கும். ஒன்ஸ் அது மாதிரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட மக் மிக்சரை அதில் ரீஃபில் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக வந்து ஒரு ஃபுல்லாக டிப்பு வரைக்கும் ரீஃபில் பண்ணாமல் ஒரு காவாசி விட்டுட்டு ரீஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதை சீல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சீல் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா டைட்டாக முறுக்கிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு நான் சீல் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் நான் இதே மாதிரி இன்னொரு கோனையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பவே சீக்கிரமாக உங்களால் கோன் பண்ணிட முடியும். அண்ட் திரும்பி இந்த லீக்கேஜ் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ அதை நான் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ நீங்கள் டிப்பை கட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, டைரெக்டாக பண்ணும்போதே உங்களுக்கு ஃபைன் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.